ஐஜி ஆஃபீஸ் மாதிரி உள்ள ஆஃபீஸ்களில் இந்த தபால் பிரிக்கிறது, தபால் வந்ததுன்னா அதெல்லாம் பிரித்து கொண்டு போய் யார் யார் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது, இல்லைன்னா ஐஜி கேட்டார்னா அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்த நபர் தான் இவர். இப்போது அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு வந்துட்டாப்புல. வந்து நாங்கள் வந்து ஊடகத்துறையில் கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தது பூரா புரணி பேசுகிற வேலை. இதை விட அசிங்கமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்குள்ளேயே உட்காந்து கஞ்சா அடிக்கிறது. ஃபுல்லாக கஞ்சாவை போட்டு அந்த கஞ்சா அடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வேறு வச்சுருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் அந்த மதன் ரவிச்சந்திரன் ஆள் இருந்து யாரையா வச்சு அவன் ஆஃபீஸ்லேருந்தே காப்பி பண்ணி கொண்டாந்து அவர் வெளியிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். பேசுகிற விதமே வந்து ஒரு அகங்கார துணியில் பேசுகிறது. நீ என்ன சவுக்கு மீடியானா என்ன ஸ்டாரோட நெட்வொர்க் ஆஃபீஸ் மாதிரி உன் ஆஃபீஸா உலகம் பூரா வச்சுருக்கிறியா நீ? இவங்களெல்லாம் ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணி அதுக்கு அவர் வேலை செய்கிறாருன்னு சொல்கிறதே வந்து அவர் வகிக்கும் பதவியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். பொய் சொல்கிறாருன்றீங்களா? இப்போ ஃபுல்லாக பொய் தானேங்க. அதனால எதை உண்மை சொல்லியிருக்காரு? இது வர பேசின அத்தனையும் பொய் தான். சவுக்கு சங்கரை வந்து ஸ்டாலின் வந்து இது பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. ஸ்டாலினுக்கு இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஸ்டாலினுக்கு இவர் யாருங்க? இவர் யார்? எம்எல்ஏவா? எதிர்கட்சி தலைவரா? இல்லை எதிர்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறவரா? இவர் யார்? இவர் யார்? இந்த சவுக்கு சங்கர் என்னும் நபர் யார்? இஸ் ஜஸ்ட் அ ரோட் சைட் ஜங்க். தன்னை ஒரு பத்திரிகைக்காரன் சொல்லும் போது இந்த மற்ற பத்திரிகையாளர்கள் மற்றதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க. இதுக்கு யாருமே கோவப்படலடி. பத்திரிகையாளர் நீயே சொல்லிக்கிறிய, அப்போ நாங்கள்லாம் யார்? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, ஏதோ ஆர்வ கோளாறில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரு தடவைன்னா சொல்லலாம். திரும்ப பண்ணால் அதுக்கு பேர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு பேர். ஸோ இந்த முறை கண்டிப்பாக கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயும் வந்து முக்கியமாக டிஃபேமிங் த மாடஸ்டி ஆஃப் உமன் அப்படின்ற ஆக்டில் ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அரெஸ்ட் பண்ணும்போது கையில் கஞ்சாவோடு பிடிபட்டாராம். ஸோ இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற போர்வையில் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆபத்தான செயல். கிருஷ்ணவேல் சார் அவரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, முழுக்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு வழக்காக தான் வந்து சவுக்கு சங்கர் அவர் மேலே போட்டிருக்காங்க. திமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதில் இல்லவே இல்லைன்றது தான் உங்களுடைய. இல்லை, நீங்கள் இதை இப்படி கட்டமைக்க விரும்புகிறீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, ஆனால் சவுக்கு ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று அதிகாலை வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. சில நாட்களுக்கு முன்பு தான் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து 2021 தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஓப்பன் பண்ணியிருந்தார். அதற்கு பிறகான சில விஷயங்கள், அவருடைய சவுக்கு மீடியாவில் உள்ள சில நபர்கள் அப்படின்னு நிறைய பேர் மேலே வந்து வழக்கு, அப்புறம் கைது, விடுதலை போன்ற விஷயங்கள்லாம் நடந்துருது. அப்புறம் இறுதியாக இன்று வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சவுக்கு சங்கர் அவர்களின் கைதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஊடகத்தில் வந்து பேசுகிற விஷயங்களை வந்து சுதந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து அவர் பேசியது வந்து ஒரு மகளிரை பற்றி, இப்போ பெண் காவலர்களை பற்றி அவர் பேசின விஷயத்தால் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மை காரணம் என்னவாக இருக்குது சார்? அதாவது இந்த ஊடகம் அப்படிங்கிறதுல சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது இப்போ கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக ரொம்ப மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலாம் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லி அந்த பேப்பர், டிவியை தாண்டி வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, இதுதான் நியூஸு, இந்த நியூஸை தான் நம்ம மக்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை தாண்டி வந்து மக்களுக்கு எது முக்கியமான விஷயமோ அதையெல்லாம் பேச வைப்பதற்கு நிறைய சேனல்ஸ் வந்தது. அதில் இப்போதைக்கு சமீபத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான சேனல் வந்து ட்ரைப்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. கரிகாலன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் தான். அவர் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு எந்த இடத்துக்கும் வேலைக்காக போகாமல் தானாகவே களத்தில் இறங்கி பல வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சேலம் மாவட்டத்தில் வந்து 2 வயசான தாத்தா விவசாயிகள் அவங்க நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு அந்த பகுதியில் இருந்த ஒரு பாஜக பிரமுகர் ஒரு பிளான் பண்ணி இடி அனுப்பி அவங்க மேலே ரைடு விட்டுருக்காங்க. ரைடு விட்டு அந்த நிலத்தை எழுதி கொடுத்துருன்னு மிரட்டியிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவர் போய் வெளிக்கொண்டு வந்தார். இப்படி நல்ல விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் சமூக ஊடகங்களில் நடக்குது. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் கன்றாவியான விஷயமும் நடக்கும். இப்போது பல நல்ல இலக்கிய தரம் உள்ள பத்திரிகைகள்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பார்த்தோம்னா சரோஜாதேவி புக்குன்னு சொல்லக்கூடிய இந்த போர்னோகிராஃபியும் வந்தது.
சரிங்களா? ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போதே அதில் ஒரு கெட்டதும் ஒன்று வரும். அதனால் அந்த ஊடகம் வந்து கெட்ட ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்படி இருப்பாங்களே தவிர, எப்போவுமே ஒரு பொருள் வந்து கெட்ட பொருள் கிடையாது. அதை பயன்படுத்தும் மனிதனை பொறுத்து தான் இருக்குது. நெருப்பு வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், வீட்டை கொளுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். கத்தியை வந்து காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், ஆளை வெட்டவும் பயன்படுத்தலாம். ஸோ கத்தியோட தப்போ, நெருப்போட தப்போ, இல்லை சமூக ஊடகத்தோட தப்போ இல்லை. இந்த சவுக்கு சங்கர் என்னும் இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் வேலை பார்த்ததா சொல்லிப்பார். ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறவங்கலாம் என்ன நினச்சிக்க, போலீஸில் ஏதோ பெரிய போஸ்ட்டில் இருந்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு. இது ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்த வேலை வந்து மினிஸ்ட்ரியல் ஜாப்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரியல் ஜாப்னால் யூனிஃபார்ம் இல்லாத, அதாவது போலீஸ் ரேங்க்கில் வராத ஒரு ஜாப். என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க வீட்டில் நம்ம தமிழ் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா லூஸ்தனமாக சில விஷயங்கள்லாம் சித்தரிச்சிருப்பாங்க. அதாவது கான்ஸ்டபிள் போய் ஐஜி வீட்டில் காய வாங்கிட்டு வந்தார், வீடு பெருக்கிட்டு இருந்தார், வீட்டை கூட்டி தொடச்சார், அப்படி இப்படின்லாம் லூஸ்தனமாக படம் எடுப்பாங்க. அதுக்கு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. அதுக்கு தனியாக சம்பளம் கொடுத்து தனியாக வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமை இருக்குது. அது நேராகவே கவர்மெண்ட்டே அந்த சம்பளத்தை கொடுத்துரும். இந்த சவுக்கு சங்கருக்கு வந்து இந்த வேலை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது வந்து கம்பேஷன் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தந்தையார் வந்து காவல்துறையில் வேலை பார்த்து இறந்துட்டார். அப்போ அதுக்கு பதிலாக இவருக்கு ஒரு வேலையை கொடுப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு காவலராக இருப்பதற்கு பல உடல் தகுதிகள் அது இதுலாம் எல்லாமே இருக்குது. ஒரு பேசிக் கான்ஸ்டபிளாக போகணுன்னா கூட அந்த உயரம், ஹைட்லேருந்து வெயிட்டு, பாடி, என்டியூரன்ஸு, ரன்னிங் ரேஸு, அது இதுன்னு பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இவர்கிட்ட கிடையாதுன்றப்ப என்ன பண்ணுறாங்க, இந்த மினிஸ்ட்ரியல் ஜாப்ன்ற மாதிரி ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. இந்த ஜாபில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஐஜி ஆஃபீஸ் மாதிரி உள்ள ஆஃபீஸில் இந்த தபால் பிரிக்கிறது, தபால் வந்ததுன்னா அதெல்லாம் பிரித்து கொண்டு போய் யார் யார் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது, இல்லைன்னா ஐஜி கேட்டார்னா அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்த நபர் தான் இவர். இப்போது அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு வந்துட்டாப்பில் வந்து நாங்கள் வந்து ஊடகத்துறையில் கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தது பூரா புரணி பேசுகிற வேலை. அவர் பேசக்கூடிய செய்திகள், இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, பல செய்திகள் நம்ம இப்போ பேசுகிறோம், வரலாறு சம்மந்தமாகவோ எதை பற்றி பேசினாலும், இதுக்கு இந்த இடத்துல இந்த ஆதாரம் இருக்குது, இதை போய் செக் பண்ணிக்கிங்க நீங்கள் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். இவங்க வந்து ஆதாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. கடந்த முறை இதே மாதிரி தான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே, ஒரு வருஷம் முன்னாடியே இதே போலவே கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டது வேற ஒரு காரணத்துக்கு. ஆனால் வெளியே வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஸ்டாலினை எதிர்த்து பேசினா என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு இவரே சொல்லிக்கிறது. இவர் கைது செய்யப்பட்டது எதுக்காக அப்படின்னா, நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யும் பெண்களை குறித்து அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசினார். என்ன சொன்னார், இந்த பெண்கள்லாம் வந்து அந்த நீதிபதிகளுக்கு கூட போய் படுத்துக்கிறாங்க, அவங்கள பொறுத்தவரை சந்தோஷத்துக்கு சந்தோஷமும் கிடைக்கி, சம்பளத்துக்கு சம்பளமும் கிடைக்கிது, வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு அவங்க அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படிலாம் ஒரு பெண்களை பற்றி இப்படி பேசலாமா பொது வெளியில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி கன்றாவே அப்படிலாம் பேசி தான் தூக்கி உள்ளே வச்சாங்க. சரி, ஒரு தடவை பட்டாலாவது அறிவு வருமானு பார்த்தா அதுவும் வரல. வராமல் தான் இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேசுகிறது. ஒரு யாரோ ஒரு அருண்குமார்னு நினைக்கிறேன், ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர், அவரை பற்றி அசிங்கமாக பேசுகிறது. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் பேசுவார் பார்த்துருக்கீங்களா, அதை போல். அதாவது அந்த சினிமா அந்த ஷூட்டிங் பைல்வான் ரங்கநாதனை கைது பண்ணலை. அது வந்து அவங்க திரைப்படத்தை பற்றி மட்டும்தானே பேசிட்டு போகிறார். திரைப்படத்தில் பேசினாலும் அதுவும் தப்பு தான். அதுவும் தப்பு தான். ஏன்னா இந்த திரையுலகத்தில் வந்து இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி பெண்களை பற்றி பேசினார், அதனால் வந்து இந்த வழக்கு போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பேசினதும் அதே மாதிரியான ஒரு வழக்குன்றீங்க. நீங்களே சொல்கிறீங்க பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான ஆட்களும் இதெல்லாம் பேசுகிறாங்க. நிறைய சேனல்கள் அந்த மாதிரி பெண்களை அவதூறாக பேசுகிற சேனல்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி ஆட்களையும் வந்து அதாவது அவங்க பேசுகிறதுக்கும் இவர் பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பேசுகிறது எப்படின்னா பெயர் குறிப்பிடாமல் பேசுறது. இல்லை நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இது குறிப்பிட்டு அந்த பெண்களை பற்றி, காவலர்களை பற்றி பேசியதற்காக தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா வந்து தொடர்ந்து அவர் வந்து திமுக அரசை, ஆளுகின்ற அரசை வந்து எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆளுகின்ற அரசை வந்து எதிர்த்து பேசுகிறாரு, எதிர்த்து பேசலன்றதுக்குள்ளேயே நான் வரல. இப்போ வழக்கு வந்து எதை குறித்தது? ஸ்டாலினை பற்றி தப்பாக, வழக்கு வந்து எதை குறித்ததுன்றது, ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசிட்டாரு, உதயநிதியை பற்றி தப்பாக பேசினாரு, ஆராசாவை பற்றி தப்பாக பேசினாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை நாம் அந்த மெரிட்டில் எடுத்து பார்க்கலாம். இதை விட அசிங்கமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்குள்ளேயே உட்காந்து கஞ்சா அடிக்கிறது, ஃபுல்லாக கஞ்சாவை போட்டு அந்த கஞ்சா அடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வேற வச்சுருக்கிறாங்க.
அந்த வீடியோ தான் அந்த மதன் ரவிச்சந்திரன்ற ஆள் வந்து யாரையா வச்சு அவன் ஆஃபீஸ்லேருந்தே காப்பி பண்ணி கொண்டாந்து அவர் வெளியிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அதாவது போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது பயன்பாடுங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயன்றது ஒரு புறம் இருக்கட்டும். அதை ஊக்குவிக்கும் விதமாக அலுவலகத்துக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் செஞ்சால் அப்போ அந்த அலுவலகத்தில் பெண்கள் வேலை பார்க்குறாங்க, அந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அப்படி பண்ணாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் அதில் இல்லை. அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்தது, நீங்கள் பார்க்கலன்னு. ஒரு கட் பண்ணி தான் போட்டுருக்காரு, ஃபுல்லாக போடல, அவர் ப்ராப்பராலாம் போடல. அப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதாவது அவங்க பேசும்போதும் சரி, நடந்துக்கிற முறையும் சரி. இந்த கூவத்தூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். சசிகலா வந்து இப்போ உடனடியாக பணம் வேணுமே, யாரை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டவுடனே ஒருத்தர் வந்து எடப்பாடி பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் எடப்பாடி அதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்டர் பூரா எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுட்டாரு. நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்லேயும் போய் 3 கோடி ரூபா காசு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாரு. இப்படி தான் எடப்பாடி வந்தார். இவர் போய் பார்த்தாரா இதெல்லாம்? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? எடப்பாடியார் வந்து இப்போ முதலமைச்சர் இல்லை, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் பணம் கொடுத்தாரா இல்லையான்றதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. ஸ்டாலினை விட்டுருங்க, நான் எடப்பாடியாருக்கே வரேன். ஒரு முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு பொது வெளியில் என் வாய்க்கு வந்ததை நான் பேச முடியுமா? பேசுறதுக்கு எனக்கு யார் எந்த உரிமை கொடுத்தது? சொல்கிறேன். அதே மாதிரி சசிகலா கூப்பிட்டு கேட்டாங்களாம், இது மாதிரி இத்தனை எம்எல்ஏக்கும் 3 கோடி ரூபா பணம் கொடுக்கணும், எத்தனை நாளில் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் 1 மணி நேரத்தில் பண்ணிடுறேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். அப்படி தான் எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனார். இதெல்லாம் யார் இவருக்கு சொன்னது? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதாவது அவதூறு பேசுறதுன்றதும் ஒரு அளவு இருக்குது, புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ஊர் பக்கத்தில் புரணி பேசுறதுன்னு 2 பேர் போய் டீ கடையில் உட்காந்துப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது மரத்தடியில் உட்காந்துப்பாங்க. உனக்கு தெரியுமா அந்த 3வது வீட்டு அக்கா அந்த 4வது வீட்டு அண்ணன் கூட டெய்லி படுக்குது தெரியுமா அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தடியில் 2 பேர் பேசுகிறது. அந்த விஷயத்தை, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு சமூக வலைதளத்தில் பொறுப்பான காவல்துறை பணியில் இருக்கக்கூடியவங்களை பற்றி, ஒரு பொறுப்பான நீதிபதி பதவியில் இருக்கிறவங்கள பற்றி ஆதாரம் வச்சுக்கிட்டு நீ பேசுனா பரவாயில்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. இப்போது பழைய ஒரு சிட்டிங் எம்பி, கண்டெஸ்ட் பண்ணுற எம்பி அப்படின்னு இந்த ரேவண்ணா இப்போ சிக்கினார் அப்படின்னா கையில் ஆதாரத்தோடு பேசுகிறாங்க. நீ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீ பேசுனா நீ நல்லாவேன்னு சொல்லலாம். பல விஷயங்களை கடந்து உயிரை பணயம் வைத்து ஊடகத்துறையில் போய் எப்படியாவது மக்களுக்கு செய்தியை கொண்டாந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி உயிரை பணயம் வச்சு நீ வேலை செஞ்சுருக்க அப்படின்னு உன்னை பாராட்டலாம், உனக்கு செலவு கூட வைக்கலாம். நீ பண்ணுறது பூரா என்னது? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அதான் சொன்ன யாரோ ஒரு பிரேம்குமார்னு ஒருத்தர், ஒரு உயர் காவல்துறை அதிகாரி. அவர் வந்து சரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிற ஒரு பர்சனை கூப்பிட்டு சரி ஏன் நம்மளே ஒரு முன்னுதாரணமாக இருப்போம், அவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுப்போம்னு வேலை போட்டு கொடுத்தா இந்த ஆள் ஊடகத்தில் என்ன பேசுகிறாப்புலன்னா அந்த அருண்குமாரோட பேரை வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நெஞ்சில் பச்சை குத்திருக்காங்க அப்படின்னு பேசுகிறாப்புல. அப்போ அது அந்த நோக்கம், பேச்சின் நோக்கம் எப்படி இருக்குது? டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாலே அவங்க வந்து எப்போதுமே செக்ஸை பற்றியே யோசிக்கக்கூடிய ஒரு வக்கரமான புத்தி கொண்டவங்க, அவங்க எந்த ஆணை பார்த்தாலும் அவங்க கூட செக்ஸுவலாக தான் பழகுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இது. இல்லை சார், இன்னொரு பக்கம் இந்த பெண்கள் பற்றி பேசிய இந்த இதுதான் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்போ பேசினாரு, எப்போ வழக்கு போட்டிருக்காங்க? அது போன வாரமோ அதுக்கு முந்தின வாரத்திலே பேசியிருக்கிறாப்புல. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க அலுவலகத்தில் கார்த்திக் கோவிந்தராஜன் யாரோ ஒரு பையன், அந்த பையன் வந்து இந்த நம்ம செட்டிநாடு லா காலேஜ் இருக்குது அதில் தான் படிச்சுட்டு இருக்காப்லையா. அதில் 4th இயர் தான் படிச்சுட்டு இருக்காப்புல. கேட்டால் நான் வந்து சவுக்கு மீடியாவுக்கு நான் தான் லீகல் கன்சல்டன்ட் அப்படின்னு அந்த பையன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பையன் மேலே ஒரு கேஸு. லியோன்னு யாரோ ஒரு பையன், அந்த பையன் வந்து யாரோ ஒரு பொண்ணை போய் ஹராஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அந்த பொண்ணு கேஸ் கொடுக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. அந்த பொண்ணு கேஸெல்லாம் கொடுக்க போகவே இல்லை. கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களே வாண்டடாக போய் போலீஸில் போய் இப்போ அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படி இப்படின்லாம் ஏதோ பேசியிருக்கிறாங்க. பேசுனது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் சவுக்கு யார் தெரியுமா, நாங்கள் சவுக்கு மீடியானா யார் தெரியுமா அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. இதை மாதிரி ஒரு பேச்சை வந்து ஒரு ஹிந்துலேயோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயோ என்டிடிவியில் வேலை பார்க்குறவங்க கூட அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இப்போ நானே ஊடகத்துறையில் வேலை பார்த்துருக்குறேன். அப்படியே எங்கேயாவது காவல்துறையினர் மறிச்சாங்கன்னா கூட அவங்க வேலையை செய்கிறாங்க. ஹெல்மெட் போட்டிருக்கானா அது போட்டிருக்கானா எல்லாத்தையும் அவங்க பார்க்குறது வேண்டாம், அவங்களோட வேலை. அப்படி மறிச்சாங்கன்னா கூட சொல்லுவோம் சார், ரெக்வஸ்ட் தான் பண்ணுவாங்க. பெரிய ஊடகத்தில் வேலை பார்க்குறவங்க கூட சார் தெரிதா யாரை நிப்பாட்டுறீங்க அப்படின்லாம் பேச மாட்டாங்க. சார்
இந்த மீடியா சார் கவரேஜுக்காக போகிறோம், கொஞ்சம் அர்ஜென்ட்டு சார் ப்ளீஸ் அப்படி. சரி சரி போங்க அப்படின்னு விட்ருவாங்க. பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? பேசுகிற விதமே வந்து ஒரு அகங்கார துணியில் பேசுகிறது. நீ என்ன சவுக்கு மீடியானா என்ன ஸ்டாரோட நெட்வொர்க் ஆஃபீஸ் மாதிரி உன் ஆஃபீஸா? உலகம் பூரா வச்சுருக்கிறியா நீ? இல்லை என்டிடிவி மாதிரி அதானியே வாங்கிட்டாருன்னா கூட நீ என்ன பெரிய பிரணாயராய் கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டார், புரியுதுங்களா? எங்கேயுமே உனக்கு வேண்டிய மரியாதை நீ நடந்து கொள்ளும் விதத்திலும் உன் உழைப்பின் காரணமாக உனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். நான் பெரிய ஆள் தெரியுமா, நான் மீடியா தெரியுமான்னா இவங்க எல்லாம் மீடியான்னு சொல்கிறதே என்ன அர்த்தத்தில் சொல்கிறது தெரியுங்களா? எல்லாரையும் போய் மிரட்டுறது. யாரெல்லாம் மிரட்டி இந்த மாதிரி? அதே மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இது மணல் மாஃபியா குரூப்பு, அங்கே போய் மிரட்டி பார்த்துருக்காங்க. எனக்கு 50 கோடி ரூபா கொடுக்கலன்னா உன்னை பற்றி நான் பேசுவேன் யூடியூப்பில் அப்படின்னு. அவங்க கூப்பிட்டு வச்சு கட்டி வச்சு உரிச்சிருவோம், ஓடி போயிரு அப்படின்ட்டாங்க. அவங்க இதுக்கெல்லாம் பயப்படலை. அப்போ இது மாதிரி சில பேர் பயந்துருக்கலாம் அவங்கள பற்றிலாம். அதாவது இவங்க வேலை என்னென்னா, யாராவது ஒரு ஆளை பிடிக்கிறது, அவனை கூப்பிட்டு உன்னை பற்றி எனக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் தெரியும், இதை பற்றிலாம் நான் யூடியூப்பில் பேசுனேன்னா இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, உன் மான மரியாதையெல்லாம் போயிடும், காசு கொடு. இது எப்படின்னா, நீங்கள் வந்து இது பேர் வந்து ஆளவந்தார் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. NS கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ பாகவதர் 2 பேரும் அந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு வந்தது. ஆளவந்தார்னு ஒருத்தர் வந்து ரயிலில் கொல்லப்பட்டார் அப்படின்றத பற்றியும், அதை குறித்து லக்ஷ்மிகாந்தன் ஒரு பத்திரிகையாளர். அப்போ அந்த வேலையாக என்னென்னா, அதுக்கு பேரே மஞ்சள் பத்திரிக்கைன்னு அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மஞ்சள் பத்திரிக்கைன்னா நம்ம இஷ்டத்துக்கு எழுதுறது, யாரை பற்றி வேணாலும் எதை பற்றி வேணாலும் எழுதுறது. அப்போ அந்த லக்ஷ்மிகாந்தனை வந்து யாரோ கொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்தாங்க. அந்த லக்ஷ்மிகாந்தனோட வேலை இப்போ சவுக்கு சங்கர் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல, இதே வேலை தான் அவர் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தார். இல்லை, இது முழுக்க வந்து ஒரு வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, அதை அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? இந்த யாருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கும்ன்றீங்க? திமுக அரசுக்கோ திமுக அரசுக்கோ? இல்லை சார், தொடர்ந்து இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காவலர் ஆய்வாளர்களை பற்றி பேசினதுனால தான் நம்ம போட்டிருக்காங்க. நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது அந்த செக்ஷனில் தான் போட்டிருக்காங்கனாலும் வெளியே இருந்து பார்க்கும்போது முழுக்க ஏன்னா அவர் வந்து திமுக அரசை மட்டும்தான் இது பண்ணி பேசியிருக்காரு. MK ஸ்டாலின் அவர்களை பேசியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசியிருக்காரு. இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன், பேசினேன், பக்கத்தில் உதயநிதி இருந்தார், அப்போ தான் முடிவு பண்ணேன் இந்த குடும்பத்துக்கிட்ட ஆட்சி இருக்கக்கூடாதுன்றதை நான் முடிவு பண்ணேன், இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நான் வந்து முடிவு பண்ணேன்னு சொல்கிறேன். அப்போ ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சினா தொடர்ந்து அவங்கள வந்து தாக்கிக்கிட்டே இருந்தார். இதற்கு முன்னாடியும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் தாக்குனன்னு சொல்லி இவர் தான் சொல்லிக்கிறாரு. இவர் கடைசியாக அரசாங்கத்தை குறித்து எப்போ பேசினாருன்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கினப்போ தான் பேசினார். என்ன பேசினாருன்னா, அப்பவும் பேசினது அவதூறு தான் பேசினார். இதை வந்து பராமரிக்கும் கான்ட்ராக்டை வந்து இப்படி இந்த ஒரு கம்பெனிகிட்ட ஒத்து கொடுத்துட்டாங்க, அதில் பெரிய ஊழல் இருக்குது. சரி, ஊழல் இருக்குது, என்ன ஊழல் இருக்குது சொல்லு, எந்த கம்பெனி கொடுத்தாங்க, எந்த கம்பெனிக்கு கொடுக்காம அதுக்கு பதிலாக கொடுத்தாங்க. இப்போ நான் சும்மா சொல்லிடலாம், கார்த்திக் நீங்கள் வேஸ்ட்டு, கம்பெனியில் 50,000 திருடிட்டீங்க அப்படின்னு நம்ம போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போயிடலாம். எந்த 50,000 ரூபாய், எங்கே வச்சுருந்த காசு, எதுக்காக வச்சுருந்த காசு சொல்லணும்ல. நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. 50,000 நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னு நான் மொட்டையாக சொல்ல முடியுமா? அந்த மாதிரி மொட்டையாக தான் இதுவரை அவரது குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதுவரை என்னைக்காவது ஒரு குற்றச்சாட்டை புள்ளி விவரத்தோடு அந்த ஆள் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் எனக்கு எடுத்துக்காட்டுங்க. நான் இனிமேல் சமூக ஊடகங்களில் பேசுகிறதே விட்டுறேன். ஏன்னா பேசுறது பூரா புரணி பேசுறது. அரசாங்கம் வந்து இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்காது. இவர் சொல்கிறது என்ன, நான் போய் ஸ்டாலினை பார்த்தா, உதயநிதியை போய் நேரில் எங்கே சந்திச்ச ஒரு ஃபோட்டோவாவது எடுத்தியா நீ? இல்லைங்க, இப்போ நானும் நீங்களோ ஒரு முதலமைச்சரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன செய்வோம்? முதல் வேலை என்ன செய்வோம்? புகைப்படம் இருக்கும். நீ சந்தித்ததுக்கு புகைப்படம் இருக்கா அவன்கிட்ட? அவருக்கு இந்த ஆளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அளவுக்குலாம் அவருக்கு வேலை இல்லாமல் இல்லை. அவர் வெட்டியாக உட்காரல. முதலமைச்சர் 1000 வேலையில் இருக்கார். இதுதான் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு கணக்கில் எடுத்து, புரியுதுங்களா? இவங்களெல்லாம் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணி அதுக்கு அவர் வேலை செய்கிறாருன்னு சொல்கிறதே வந்து அவர் வகிக்கும் பதவியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். பொய் சொல்கிறாருன்றீங்களா? ஃபுல்லாக பொய் தானேங்க. அந்த எதை உண்மை சொல்லியிருக்காரு? இதுவரை பேசின அத்தனையும் பொய் தான். இதை அதாவது சவுக்கு சங்கரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு 4-5 சேனல் இருக்காங்க. எங்கெல்லாம் எப்படிலாம் பொய் சொன்னார்னு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சேனலாக நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஒரு 4-5 சேனல் வந்து டெடிக்கேட்டடாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை சார், தொடர்ந்து திமுக அரசை வந்து விமர்சனம் செஞ்சுருக்காரு. திமுக செய்யக்கூடிய பல விஷயங்களை வந்து எதிர்த்து சொல்லியிருக்காரு, பல விஷயங்களை கேட்டிருக்காரு. அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, திமுகவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்றதுக்கு காரணம் இருக்கவே இருக்காதுன்றீங்களா? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். நான் தொடர்ந்து இந்துத்துவாவை எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட இந்துத்துவாவை கிஞ்சித்தும் ஆதரித்து நான் பேசுனதில்லை.
போகிற வழியில் நான் சீட் பெல்ட் போடலன்னு ஒரு காவலர் என்னை நிப்பாட்டினா உடனே இது மோடியின் சதி, மோடிக்கு நான் இந்துத்துவாவை ஏற்று பேசுகிறேன்னு பிடிக்கல, அதனால மோடி தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? சீரியஸாக எடுத்துப்பீங்களா இல்லை காமெடியாக எடுத்துப்பீங்களா? இந்த ஆள் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்ல மாட்டீங்க? அதே போன்ற ஒரு விஷயந்தான் நீங்கள் சவுக்கு சங்கரை வந்து ஸ்டாலின் வந்து இது பண்ணுறாருன்னு சொல்கிறது. ஸ்டாலினுக்கு இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஸ்டாலினுக்கு இவர் யாருங்க? இவர் யார்? எம்எல்ஏவா? எதிர்கட்சி தலைவரா? இல்லை எதிர்கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறவரா? இவர் யார்? இவர் குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து கருத்து வேறுபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் மீதெல்லாம் கருத்து வேறுபாடு கூட உண்டு. அவங்க பேசக்கூடிய கருத்துக்களில் சில முரண்படக்கூடிய விஷயம் உண்டு. இல்லை முரண்படுவது அப்படின்னு சொல்கிறத விட அதை முழுமையாக எதிர்த்து பேசக்கூடிய நிலையில் கூட இருப்போம். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த ஆளு கிடையாதுங்க. நான் முரண்படக்கூடிய ஆட்களை சொல்கிறேனே, அவங்க கூட கம்பேர் பண்ணால் கூட ஹீ இஸ் நத்திங். இஸ் ஜஸ்ட் அ ரோட் சைட் ஜங்க் கூட இல்லை, ஜங்கின்னு சொல்லலாம். ஜங்கின்னா இந்த கஞ்சா குடிச்சு சுற்றுறவங்க. இவர் வந்து ஹீஸ் நாட் ஈவன் என்ன சொல்கிறது, ஜேர்னலிஸ்டே கிடையாதுங்க. முதல்ல ஜேர்னலிஸ்ட்டுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. நீ ஜேர்னலிசத்துக்காக நீ என்ன செஞ்சுருக்க? இருந்தாலும் ஒரு மைக்கை போட்டு உட்காந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு பேர் ஜேர்னலிசமா? அதாவது இப்போது பல மூத்த பத்திரிகையாளர் பார்க்குறோம். இப்போ இந்த பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார், நக்கீரனில் ஒர்க் பண்ணுறவர். அவர் நினச்சாருன்னா இன்றைக்கி கூட உடனே போய் ஸ்டாலினை பார்க்க முடியும், நக்கீரனில் ஒர்க் பண்ணவர். அந்த மாதிரி பத்திரிகையாளர்களெல்லாம் இந்த ஆள் அசிங்கப்படுத்துறாரு. ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்தவங்க. இப்போ எனது நெருங்கிய நண்பர் இருக்கார் உமாபதி. அவர் நினச்சா கூட 4 மந்திரியை நேராக போய் பார்த்துட முடியும். ஏன்னா அந்த பல காலமாக அந்த பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் வேலை பார்த்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்கள சந்தித்து பேட்டி எடுத்து இப்படியே அவங்க கூட ஒரு நெருக்கம் இருக்குது. இவர் யார்? இந்த சவுக்கு சங்கர் என்னும் நபர் யார்? இஸ் ஜஸ்ட் அ ரோட் சைட் ஜங்க். தன்னை ஒரு பத்திரிகைக்காரன் சொல்லும் போது இந்த மற்ற பத்திரிகையாளர்கள் மற்றதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க. இதுக்கு யாருமே கோவப்படலடி. பத்திரிகையாளர் நீயே சொல்லிக்கிறிய, அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு அவங்களுக்கு தான் கோவம் வரணும். ஏன்னா அதான் சொன்னேன், இப்போ நம்ம ஊடகங்களில் பார்க்கக்கூடிய எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேலே பத்திரிகை துறையில் வேலை பார்த்து அந்த பத்திரிகையில் வேலை பார்க்கும்போது எந்த மாதிரியான சில எத்திக்ஸ் இருக்குது, எந்தெந்த பத்திரிகையில் எப்படி நடத்துவாங்க, எப்படி நடத்த மாட்டாங்க, இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ முக்கியமான பிரமுகர்களின் அந்தரங்க விஷயங்கள் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அதெல்லாம் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்துலையும் சரி, எந்த நேரத்துலையும் சரி சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் ஒரு தடவை சொன்னார், ஐயா மூப்பனார் ஒரு தடவை என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டார், இந்த மாதிரி செஞ்சால் சரியாக வருமா வராதான்னு. அப்போ அந்த எதிரில் கேட்குறாரு, நீங்கள் என்ன சொன்னீங்க? அது என்ன சொன்னது நான் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? அது அவருக்கும் எனக்குமான பேச்சு. அவர் எங்கள் பத்திரிகைக்கும் ஜிகே மூப்பனாருக்குமான உரையாடலாக இருந்தால் நான் வெளியே சொல்லலாம். அது தனிப்பட்ட எனக்கும் அவருக்கும் நடந்த பேச்சு, அதை நான் வெளியே எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையான பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க தான் பத்திரிகையாளர்கள். இப்போ சில பேர் என்ன அறிமுகப்படுத்தும் போது கூட பத்திரிகையாளர், யோ நிப்பாட்டு, நான் பத்திரிகையாளர்லாம் இல்லை, வரலாற்று எழுத்தாளர்னு சொல்லு. அது ஒரு நியாயம் இருக்குது. வரலாற்று கருத்துக்கள் கேட்குறாங்க, நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதுக்கு உண்டான ஆதாரங்களோடு சொல்கிறேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது வந்து பத்திரிகை கிடையாது, ஜேர்னலிசம் கிடையாது. ஜேர்னலிசம் இஸ் bringing the real thing to the people. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார், ஆதாரங்களோட தான் பேசணுன்றதா. ஆனால் இங்கே சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்கிறது தான் அதிகம். சரியா? எல்லாருமே ஆதாரங்களோட பேசுறது இல்லை, முழுக்க ஆதாரங்களோட யாருமே பேசுறது கிடையாது. அப்படின்னும் போது சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும்தான் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாரு, வாய்க்கு வந்ததை பேசுறதுக்கும் சவுக்கு சங்கர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மற்றவங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்க? இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு மசாஜ் பார்லர் இருக்குது, அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இங்கே ஒரு ஸ்பா இருந்தது, இந்த ஸ்பாவில் இப்படி ஒன்று நடந்தது, நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருந்தேன், என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்க இப்படி கேட்டாங்க, இப்படி ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க. யாரை பற்றின அடையாளமும் இல்லை. நீ பேசக்கூடியது பூரா யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிற? முக்கியமான அரசியல் பிரமுகர்களை பற்றி பேசுகிற, முக்கியமான காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேசுகிற. அதுதான் பிரச்சனையான்னு கேட்க. ஆமாம், நீங்கள் பேசும்போது முக்கியமான காவல்துறை அதிகாரியை பற்றி பேசும்போது ஒரு அலிகேஷன் வைக்கும்போது நீங்கள் ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. அந்த அலிகேஷனுக்கு ஆதாரம் இல்லாமல் எப்படி அது அலிகேஷன் வைப்பீங்க? ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் மேலே சொல்லும்போது அவர் வகிக்கக்கூடிய பதவின்னு ஒன்று இருக்குது. பதவியை விட்டுருங்க, பதவியை கூட வேணாம். இங்கே ஒரு டீ சப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு தம்பி வந்துட்டு போனார், அவர் மேலே நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா கூட அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும்?
எப்படி சொல்ல முடியுங்க? சொன்ன தப்பா இல்லையா? ஒரு ஐஜியா இருக்காரு, இல்லை டீ சப்ளை பண்ணுற தம்பியா இருக்காரு, அது ரெண்டும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஒரு தனிநபரின் மீது தனிநபரை குறித்து ஒரு அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னா அதுக்கு ஆதாரம் வேணுமா வேணாமா? நான் இந்த கைதுக்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அது வந்து எனக்கு தெரியாதுங்க. அது வழக்கமாக போலீஸ் ஸ்டேஷனில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்த மாதிரி வலிக்கு விழுந்தாங்களா என்னன்னு தெரியாது. அதுக்கு கேட்ட உடனே என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்படின்னாரு. நான் சந்தோஷம்லாம் படலை, அது என்னன்றது சந்தோஷப்படல, ஆனால் சிரிப்பு மட்டும் வருது உங்களுக்கு. ஆமாம், சிரிப்பு வருது. சிரிப்பு வர்றது சந்தோஷத்துல தான் சிரிப்பு வரும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, ஜோக்கை பார்த்தா கூட சிரிப்பு வரும்ல. அதான் சார், அது ஜோக்கா சந்தோஷம் தானே. அது ஒரு ஜோக்காக பார்க்குறேன்னு வைங்களேன். அதாவது ஒரு அளவுக்கு, அதாவது என்னை யார் கேட்ட முடியும்? யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்கள பற்றி நான் அவதூறு பேசுவேன், அவனை பற்றி ஏதாவது பரப்பி விடுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே சுற்றிட்டு இருக்கப்போ எனக்கு ஏன்னா போன தடவை சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனப்பவும் சரி, அதுக்கு அடுத்த முறையும் கூட கோர்ட்டில் போய் அஃபிடவிட் எழுதி கொடுத்ததும் சரி, இந்த முறை அந்த மாதிரி கோர்ட் அவனை விடக்கூடாது. இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, ஏதோ ஆர்வ கோளாறில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரு தடவைன்னு சொல்லலாம். திரும்ப 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 பண்ணால் அதுக்கு பேர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு பேர். ஸோ இந்த முறை கண்டிப்பாக கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயும் வந்து முக்கியமாக டிஃபேமிங் த மாடஸ்டி ஆஃப் உமன் அப்படின்ற ஆக்டில் ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அரெஸ்ட் பண்ணும்போது கையில் கஞ்சாவோட பிடிபட்டாராம். அவங்க ஆஃபீஸில் கஞ்சா சப்ளை பண்ணுறதே இவர் தான் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அந்த வீடியோ வேறு வெளியே வந்திருக்கு. கரெக்டாக அவங்க அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த முத்தாலிஃப்னு ஒருத்தர், அவர் உண்மையிலே பத்திரிக்கையாளர், அவர் தெரியாமல் போய் இந்த கேங்கில் போய் சிக்கிட்டார். நல்ல வேலை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் தானாகவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இல்லை, ஏன்னா அவங்க வீட்டில் கூட சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்களை பார்த்தா எதுவுமே ஒழுங்காக தெரியல, எல்லாம் பெரிய பெரிய கேஸில் உள்ளே போவாங்க போல இருக்குது, நீ தேவையில்லாமல் உள்ளே போய் சிக்காதன்னு சொன்னான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அவர் வெளியே வந்தார். ஏன்னா அதான் சொல்கிறேன், அவர் உண்மையிலே பத்திரிக்கையாளர், அவர் ஜேர்னலிஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற போர்வையில் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆபத்தான செயல். கிருஷ்ணவேல் சார் அவரோட கருத்து என்னவா இருக்குன்னா, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு வழக்காக தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே போட்டிருக்காங்க. திமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதில் இல்லவே இல்லைன்றது தான் உங்களுடைய. இல்லை, நீங்கள் இதை இப்படி கட்டமைக்க விரும்புறீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி கட்டமைக்க விரும்புகிறார். இல்லை, நான் சொல்கிறது உங்களுடைய கருத்து. இதில் வந்து திமுகவோட பங்குன்றது எதுவுமே கிடையாது. இல்லை, இது என்னோட கருத்து இல்லைங்க, இதுதான் உண்மையும் கூட. நீங்க கஞ்சா கடத்துவீங்க, உண்மையா இல்லையான்றது உங்களுடைய கருத்துன்றதை நான் சொல்றேன். நான் தெளிவா கேட்கறேன், இது என்னோட கருத்துக்காக நான் வரல, நான் தெளிவா கேட்கிறேன். பொம்பளைங்களை பத்தி அசிங்கமா பேசுவீங்க, குறிப்பா ஆட்களை குறிப்பிட்டு அவங்கள பத்தி அசிங்கமா டிஃபமேஷனா பேசுவீங்க, கஞ்சா கடத்துவீங்க. இதுக்கெல்லாம் கைது பண்ணா திமுக ஆட்சியின் மீது உண்டான காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவீங்களா? திருடுவான் வீட்டில், அந்த மாதிரி எல்லாரையுமே கைது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போய் ஒருத்தன் வீடை உடச்சி திருடிட்டு வருவான், அவனை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா திமுக அரசுக்கு அவன் மேலே காழ்ப்புணர்ச்சி, அதனால அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? பண்ண தப்பு என்னவோ அந்த தப்புக்கு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ திமுக அரசை அவதூறாக பேசினார் அப்படின்னு கைது பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் சொல்கிறது நியாயம். திமுக அரசு அவர் விமர்சனம் பண்ணார். அதாவது நான் என்னன்னா பொது பார்வையிலேருந்து சொல்கிறேன். பொதுவான பார்வை என்னவா இருக்குன்னா, திமுக அரசை ஒரு விமர்சனம் செய்தார், அதனால அது உள்நோக்கம் கற்பித்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற பொதுவான பார்வை இருக்கு. ஆனால் அப்படி ஒரு இது கிடையாதுன்றது உங்களுடைய கருத்து அப்படின்றத தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த போதை பழக்கம் உடையவர்கள், இந்த போதை பழக்கத்தை அதிகப்படுத்தியவர்கள், பெண்களை பற்றி தவறாக பேசுகிறவர்கள் அப்படின்ற வகையில் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருந்தாங்கன்னா, அது போன்ற உள்ள எல்லா நபர்களையுமே இந்த காவல்துறை அதிகாரியும் சரி அரசும் சரி கைது செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.